இப்போது நம்ம இன்றைக்கி பாவக்காய் பொரியல் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு பாவக்காய் தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா பொடிசாக நறுக்கி வைக்கணும். சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கிறணும். பாவக்காவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக அறுத்து வச்சுருக்கேன். அதேமாதிரி பச்சை மிளகாவை 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக அறுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய் பூ எடுக்கிறதுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை தேங்காய் பூ எடுத்துக்கிடுவோம். இப்போது பாவக்காவை நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ பாவக்காவை போடுவோம். இதிலே கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். அதான் கலரும் மாறாது, சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதக்குங்க. தண்ணியெல்லாம் விடக்கூடாது, நல்லா வதக்கணும். பாருங்கள், பாவக்காய் நல்லா வெந்துருச்சு. தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுருவோம். இப்போது அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருங்க. போதும் எண்ணெய். கடுகு போடுங்க. கடுகு பொரியவும் கருவேப்பிலை போட்டுருங்க. கடுகு பொரியவும் கருவேப்பிலை போடுங்க. வெங்காயத்தை போட்டுருங்க. அதுக்கடுத்து 2 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா வதக்குங்க. எண்ணெய் அளவாகவே ஊற்றுங்க. ஏன்னா பாவக்காயிலையும் எண்ணெய் இருக்கும். இதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கனால அளவாகவே எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் அதிகமாக சேர்க்க வேணாம். இந்த தாளிப்புக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுருங்க. ஏன்னா பாவக்காய்க்கு உப்பு போட்டு நம்ம வதக்கியிருக்கோம். இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்க பாவக்காவை இதில் போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. எண்ணெய் அளவாக ஊற்றையிலே எண்ணெய் எவ்வளோ எண்ணெய் இருக்குன்னு பாருங்க. இப்போ பாவக்காய் தாளிப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டுருவோம். தேங்காய் பூ போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கிருச்சு. அவ்வளோதான். இதை பழைய சோறு, ரசம் சாதம், சாம்பார் சாதம், இதுக்கு எல்லாருக்குமே இது நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. பாவக்காய் பொரியல் சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.